ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. புவனேஸ்வரி வந்து பஞ்சாயத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மாயா வந்து ஒரு முடிவு வந்து சொல்லிட்டா. அடுத்தது சீனுகிட்டையும் விசாரிச்சிருங்க. சீனுகிட்ட விசாரித்தா மட்டும்தான் இந்த முடிவு வந்து தெளிவாகும். ஏன்னா 2 பேர்லையும் தான் புகார் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கிஷோர். அப்படி இருக்கும்போது சீனுகிட்ட விசாரிக்கணும்னு இன்னொரு வாட்டி வந்து நம்ம கிஷோர் வந்து புகார் கொடுத்தாருன்னா தேவையில்லாமல் தர்ம சங்கடம். நீங்களே முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது சீனு எப்படி இருந்தாலும் கோயிலில் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தான், மாயா கிட்ட கதறிக்கிட்டு இருந்தான், தயவு செஞ்சு என்ன ஏற்றுக்கன்னா அவன் உண்மையை தானே சொல்லுவாங்கிற மாதிரி தான் புவனேஸ்வரி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. அவங்க அண்ணன்கிட்ட சீனு இந்த பஞ்சாயத்து முன்னாடி உன்னோட தரப்பு நியாயத்தை வந்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையம்மா. மாயா கிட்ட வந்து காதலை வந்து சொல்லி சொல்லி பார்த்து அழுத்து போயிட்டான். ஏன்னா 2 பேரும் ஆரம்பத்தில் லவ் பண்ணிட்டு தான் இருந்தாங்கன்னு மகாலிங்கமும் அவங்க பொண்ணு சாருமதியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாப்பா எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி. அப்பன்னு பார்த்து சீனு வந்து மாயா என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் வந்து மாயா வந்து இத்தனை நாள் வரைக்கும் லவ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை கடைசியில் இப்படி சொதப்பிட்டீங்களேங்கிற மாதிரி கிஷோர் வந்து பேசுகிறாங்க. ரகுராம் வந்து கடுப்பாயிட்டாங்க. அதான் சீனு வந்து சொல்லிட்டு இருக்கான்ல, பேசும்போது யாரும் இங்கே குறுக்க வந்து பேசக்கூடாதுங்கிற மாதிரி. அந்த இடத்துல ரகுராம் வந்து சத்தம் போட்டு பேசினோன்னே கிஷோர் வந்து அமைதியாயிட்டாங்க. அப்பன்னு பார்த்து எனக்கு வேறு வழி தெரில, சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. சீனு வந்து மொட்டை மாடியில் தன்னந்தனியாக இருந்தப்போ மாயா வராங்க. மாயா வந்து சீனுக்கிட்ட வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு நாளைக்கு நீ என்ன முடிவு எடுக்க போகிற? ஆமாம் இத்தனை நாள் வரைக்கும் என்னோடய முடிவை நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், நீ கேட்கவே மாட்டேன்ட்டேன். ஆனால் இனிமேட்டு நீ கேட்டு தான் பஞ்சாயத்தில் எல்லோரும் முன்னாடியும் நான் பேச தான் போகிறேன், நம்ம காதலை சொல்ல தான் போகிறேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சீனு வந்து பேசுகிறாங்க. எனக்காகவும் நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக நீ இந்த விஷயத்தை வந்து பஞ்சாயத்தில் சொல்லக்கூடாதுன்னு மாயா வந்து சீனுவை வந்து கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கியேன், என்னால் இந்த காதலை வந்து ஒன்று சேர்க்க முடியாது. நீ நானும் சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். இது தப்பா? நீயே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து அதிரடியாக பேசுகிறாங்க. இதான் உன்னோட முடிவாங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் இதான் என்னோடய முடிவுன்னு சீனும் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து சரி அப்போ நான் என் முடிவை நான் சொல்கிறேன்னு மாயா வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நீ மட்டும் பஞ்சாயத்தில் நம்ம 2 பேரும் லவ் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், என்ன கடைசியாக பார்க்குறது நீ அதுவாக தான் இருக்க முடியும். அப்புறம் என்ன நீ பார்க்க முடியாது, நான் எங்கள் அம்மா இருக்கிற இடத்துக்கே போயிடுவேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. இனிமேட்டு நான் என்ன முடிவு எடுக்க முடியும்னு சொல்லி அந்த இடத்துல மணிக்கிட்ட இதெல்லாம் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டாளாடா, என்னடா மாயா நீ சொல்ல விட மாட்டேங்கிறா, அவளும் சொல்ல விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மணிவண்ணன். இப்போ பொய் சொன்னது கிஷோர்னு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிச்சு. இப்போ தான் பத்மா, பார்வதி, நம்ம சாருமதி எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்பா என்ன நடந்திருக்குன்னு தெரிலப்பா, ஆனால் என் வாழ்க்கை சீனுவோடதான்னு தலையில் வந்து எழுதிடுச்சுப்பா. இனிமேட்டு என் வாழ்க்கையை நினச்சி நான் கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. சீனுவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த குடும்பத்துலேருந்து ஒவ்வொரு ஆணியாக வந்து எடுக்க வேண்டியதான்ப்பா. நிச்சயம் வந்து நான் பழி வாங்காமல் விட மாட்டேன். சாருமதி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி பஞ்சாயத்து தீர்ப்பு வந்து கட்டுப்பட்டு எல்லோரும் வந்து நின்று தானே ஆகணும். அவர் பொய் சொல்லியிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வந்து சிறப்பாக கவனிங்கன்னு நம்ம ரகுராம் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல வேதனையோடு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ எங்கள் அப்பாவை அடிக்க போகிறாங்களே, என்னால் தடுக்க முடியாது. இந்த குடும்பத்துக்காக நான் எங்கள் அப்பா வந்து விட்டுட்டேனேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சாட்டி எடுத்து சும்மா அடின்னு அடிக்கிறாங்க. 3 அடி அடிக்கிறாங்க. அவங்க அப்பாவை நினச்சி வேதனையோடு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. மாயா அந்த இடத்துல பொய் சொல்லிட்டியேம்மா, இந்த அப்பாவை கௌரவத்தை வந்து விட்டுட்டியேம்மா, இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இது மாதிரி ஒரு கொடுத்துட்டாங்களே, சாட்டையால் அடி கொடுத்துட்டாங்களேங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து நிப்பாட்ட சொல்கிறாங்க. எதுக்காக நிப்பாட்ட சொல்கிறீங்கன்னு மகாலிங்கம் வந்து சண்டைக்கு நிற்கிறாங்க. 3 அடி தானே அடிச்சிருக்கீங்க, இன்னும் 7 அடி இருக்குல்ல, என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி செமையாக வந்து ரகுராம் வந்து கத்துனோன்னே உடனே வந்து பேசுகிறாங்க. சம்மந்தி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு மகாலிங்கம் வந்து அண்டர் பெல்ட் அடிக்கிறாங்க. 3 அடி அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமேன்னு தான் சொல்ல வந்தேன். அப்பா நீங்களும் வந்து விவரமாக தான்ப்பா பேசுகிறீங்கிற மாதிரி செமையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சாருமதியோட அம்மா வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஜானிங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் நம்ம குடும்பம் தான் பெருசுன்னு நினச்சி கிஷோரோட கௌரவத்தை வந்து விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல. நான் உன் பொண்ணு கண்ணு முன்னாடி நீ அடி வாங்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வாட்டி நான் உன்னை மன்னிச்சு விட்றேன். அடுத்த வாட்டி இதே மாதிரி பொய்யும் பித்தலாட்டமும் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீ இந்த பஞ்சாயத்து முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். அப்படி மன்னிக்கலைன்னு வச்சுக்கேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து சொல்கிறாங்க. நீ திருப்பி இந்த சாட்டை அடி வாங்கி தான் ஆகணும், மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து கத்துறாங்க. என்னால் மன்னிப்பெல்லாம் கேட்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன். அது என் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் மன்னிப்பெல்லாம் கேட்கவே முடியாது. அப்போனா இந்த பஞ்சாயத்து படி வந்து
எதையும் மாற்ற முடியாது, கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அப்பா எனக்காக கேளுங்கப்பா, என் பொண்ணு வருத்தப்படுறாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் நான் இன்னமும் சொல்கிறேன், நான் சொன்னது மட்டும்தான் உண்மை. எல்லாரும் நான் பொய் சொன்னதாக நினச்சிருந்தா மன்னிச்சிருங்கிற மாதிரி பஞ்சாயத்தில் வந்து மன்னிப்பு கேட்டானா, இன்னொரு வாட்டி பொய்யோட பித்தலாட்டோட இந்த இடத்துக்கு வராத, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னா திட்டிட்டு அங்கேருந்து குடும்பம் ஒத்துமொத்த குடும்பமும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. சாருமதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா இனிமேட்டு பிரச்சனையே இல்லைன்னு மகாலிங்கத்துக்கிட்ட ஹாப்பியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. இனிமேட்டு பார்த்துக்கலாமா அந்த குடும்பமா இல்லை நம்பலான்னு பார்த்துடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோன்னே சிவராமன் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல, அம்மா நடந்ததெல்லாம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நல்ல வேளை அப்பாவோட கௌரவத்தை வந்து காப்பாற்றுவான்னு நினச்சி கிஷோர் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையை தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பத்மா பார்வதியிலேருந்து எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. யாரை பற்றி நினச்சிங்கன்னா மாயாவை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. நிச்சயம் வந்து அப்பாவோட கௌரவத்தை தான் பொண்ணு காப்பாற்றுவாங்கன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மாயா நம்ம வீட்டு பொண்ணுன்னு அவனுக்கு தெரியாமையே போயிடுச்சு. இத்தனை நாளாக நீ சொன்னேன், ஆனால் இப்போ தானே நான் ஒத்துக்கிறேன் மாயா வந்து நம்ம வீட்டு பொண்ணுங்கிற மாதிரி பத்மா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. இப்போயாவது புரிஞ்சுக்கங்க. தனலட்சுமி வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவை தான். என்னடி நினச்சிட்டு இருக்க, உன் காதலுக்கா உங்கள் அப்பாவையும் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க, பஞ்சாயத்தில் வந்து அசிங்கப்பட்டு நின்னது உங்கள் அப்பா தான், கவலை இல்லையா? எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம், இந்த குடும்பத்தோட மரியாதை தான் முக்கியம். நான் தன்னந்தனியாக வளர்ந்தவன், ஆனால் எனக்கு இந்த குடும்பம் வந்து அன்பு காட்டியிருக்கு, பாசம் காட்டியிருக்கு, அக்கறையாக வந்து என் குணத்தையும் வந்து மாற்றிருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம். இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிட்டு நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க. தனலட்சுமி இதெல்லாம் உனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து கிடச்சிருக்கு, அதனால் இதெல்லாம் உனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு இதெல்லாம் என்னன்னு கூட தெரியாமல் இருந்தேன். எனக்கு ரகுராம் தான் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு. எனக்கு ரகுராம் தான் அப்பா, ஜானகி அம்மா தான் அம்மாங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. நம்ம மாயா இதை கேட்டான்னு வந்து, எனக்கு இத்தனை நாளாக வந்து உன் மேலே வந்து பாசம் இருந்துச்சு, இப்போ மரியாதையே வந்திருக்கு. நான் கூட இது மாதிரிலாம் நினச்சி பார்த்ததில்ல. ஆனால் நீ வந்து எனக்காக நினச்சி பார்த்துருக்க, நீ தான் என்னோட அக்காங்கிற மாதிரி திருப்பியும் பழையபடி அன்பா பாசமாக வந்து ஹக் பண்ணுறாங்க. நம்ம தனலட்சுமியும் ஒரு பக்கம் மாயாவும் வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் நம்ம ரகுராம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் பஞ்சாயத்தில் 3 அடி அடிச்சிருந்தாலும் தப்பு தப்பு தானே. இப்போ என்ன பண்ணலாம், அவங்க மனசு குளிர வைக்கணும். மாயா வந்து இந்த வீட்டு பொண்ணு தான், அவன் நினச்சிருந்தா பொய்ன்னு கூட சொல்லிட்டு நம்மளை கூட அடி வாங்க வச்சிருக்கலாம். ஆனால் மாயாவோட மனசு வந்து நம்ம தான் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி ரகுராம் யோசிச்சுட்டு இருக்கப்ப சந்தியாவோட ஃபோட்டோ எடுத்து வீட்டில் வந்து மாட்டுறதுக்காக வந்து ஒரு கிஃப்ட் பேப்பர் மாதிரி அதில் சுற்றி எடுத்துகிட்டு வராங்க. எல்லோரும் முன்னாடி வந்து பேப்பரை வந்து கிழிக்கிறாங்க, மாட்டுறாங்க. மாட்டினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சந்தியாவோட ஃபோட்டோ தான் மாட்டியிருக்காங்கன்னு. அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்படியெல்லாம் அண்ணனோட மனசை வந்து கவர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லி பத்மா, பார்வதி, சாருமதி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகட்டும், இந்த ஃபோட்டோ வந்து தூக்கி விட்டேறிறேங்கிற மாதிரி சாருமதி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.